அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாக்டர் ரெட்டிஸோட Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஷேர் என்ன ஆயிருக்குன்றதை பார்க்கலாம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் Q3 ரிசல்ட்டை பார்க்குறோம். ரெவன்யூ என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணதால வந்து 16% வந்து அவங்களால எட்ட முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 2% தான் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோத் ஆயிருக்கு. ஸோ மேஜராக ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. 6.7 பில்லியன் வந்து இந்த ஆர்என்டியில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபோக்கஸிங் ஆன் காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸும் பயோசிமிலர்ஸ்க்காகவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதாவது 29.3லேருந்து இப்போ வந்து 27.5 டிக்ளைன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் க்ரோத் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின், அதாவது ரீசெண்டாக ஒரு அக்வேஷன் பண்ணாங்க. அந்த அக்வேஷன் எது பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி NRT. ஸோ அதனால தான் வந்து இந்த க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணா ஓவரால் பிஸ்னஸ் வந்து மியூட்டட் க்ரோத் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியாக தான் வந்து இந்த அளவு உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 7% வந்து கீழே இறங்குச்சு Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம். இன்வெஸ்டர் கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்காங்க. இது சஸ்டைனபிலிட்டி ஆகுமா ரெவென்யூ வந்து அவங்களோட கீ ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் வெர்ஷன் வந்து ரெவெல்மிட் கேன்சர் ட்ரக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காம்படிஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த ரெவென்யூ உங்களால் சஸ்டைன் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட் இருக்கு இன்வெஸ்டர் மேலே. இப்போ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலாக 5% டவுன்ல இருந்தது. 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 1421 ரூபாய் இருந்தது. 52 வீக்ஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா 1120 ரூபாய். ஆல்மோஸ்ட் ஒரு ருபீஸ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 52 வீக்ஸ் மேலே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1277 அதுக்கு கீழே இறங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1224-25 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் கீழையும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழையும் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல தான் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்தாங்க 5:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இது 5 ரூபீஸாக இருந்தது ஸ்டாக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ வந்து அதை வந்து 5:1 கொடுத்து இப்போ ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபி ஆக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சேல்ஸ் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குவார்டர் டிசம்பர் குவார்டர்ல 7,237 இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 8,381, ஆல்மோஸ்ட் 16% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோத் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,381 கோடி ரூபாய் இருந்தது டிசம்பர் 23ல. இப்போ வந்து 404 கோடி ரூபாய் ஒன்லி 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த கம்பெனியோட ஓவரால் காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14%, லாஸ்ட் 12 மந்த் இதில் வந்து 15% காமிச்சிருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 41% இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு 12% கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு 19% கொடுத்துருக்கு. ஓவரால் இது வந்து ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்ஸ்ல இது ஒரு டாப் 4 கம்பெனிஸ்ல இதுவும் ஒரு கம்பெனி. ஸோ ஜெஃப்ரிஸ் இந்த புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸை வந்து 1,170 ரூபாய் கம்மி பண்ணிட்டாங்க. ஃப்ரம் 1,210 1,170 ரூபாய்க்கு இதை வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா வீக்னஸ் இன் கோர் ப்ராஃபிட்டபிலிட்டி ஏரியாவில் வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காம்படிஷனும் இவங்களுடைய ஏரியாவில் வந்து காம்படிஷன் இருக்கிறதால ஹையர் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆகுது. எப்பயுமே காம்படிஷன் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா US அண்ட் கோர் இந்தியா சேல்ஸ் வந்து ரிமைன் வீக்காக தான் இருக்கு. ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிருந்தா ரஷ்யா அண்ட் UK மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு கிடைச்சது. அது இல்லாமல் இவங்க வந்து EPS எஸ்டிமேட்டும் பார்த்தீங்கன்னா FY 26-27ல எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா பை 3 to 6% தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நுவாமா புரோக்கரேஜ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவைஸ்டு டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,533 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரிவைஸ்டு அவங்க வந்து ஜெஃப்ரிஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. நுவாமா வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் ரேட்டோட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 320 rupees வந்து மேலே இருக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா US மார்க்கெட்டில் வந்து டியூ டு இன்க்ரீஸ் காம்படிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. பட் Q3ல வந்து FY 20 மார்க்ஸ் கன்சாலிடேஷன் ஆஃப் NRT பிஸ்னஸ். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த NRT பிஸ்னஸ் வந்து கன்சாலிடேஷன் Q3ல இருந்தது. இது போக போக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா
R&Dக்கு வந்து ஸ்பெண்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அட்ஜஸ்டட் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 25.6 அட்ஜஸ்டட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களோட இது வந்து அதை பார்த்து இவங்க பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கீ ப்ராடக்ட் அப்ரூவல் வந்து ரிமைன் கிரிட்டிக்கல் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத். ஸோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போற கீ ப்ராடக்ட்டுக்கு வந்து அது அப்ரூவல் கிடைக்கிறத பொறுத்து தான் இந்த கம்பெனியோட க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து டேம் கேபிட்டல், இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்னாங்க, ஒருத்தவங்க அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய டார்கெட் பிரைஸ் வந்து டேம் கேபிட்டலோட டார்கெட் பிரைஸ் வந்து 1331 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க பேஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஜி ரீவெல் மேட் அதுல இருந்து தான் வருது. அதை ரிமூவ் பண்ணா இது வந்து ப்ராஃபிட் வந்து மியூட்டடா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ரேஷனலைசிங் செல்லிங் அண்ட் R&D எக்ஸ்பென்சஸ் வந்து மேஜரா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேஜர் லான்ச்சஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு ஆகல, ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலையும் இவங்க வந்து அந்த நியூட்ரல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கினுடைய இபிஎஸ் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா 5%, அதாவது FY25 வந்து இபிஎஸ் வந்து எஸ்டிமேட் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இன்னொன்று என்னன்னா லான்ச் பண்ண போறாங்க ஒரு ட்ரக் கனடாவில். ஸோ அதை பொறுத்தும் இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாதான் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃப் மார்ஜின் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து லிமிட்டடா இருக்கு. ஸோ லிமிடெட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றாங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 விதமான புரோக்கரேஜஸ்னுடைய கால் இருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். பட் ஓவரால் இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். பட் அதாவது நீங்க வந்து ஏதாவது பண்ணணும்னா இது இந்த இந்த சொன்ன எந்த வியூமே வந்து ரெக்கமெண்டேஷனோ சஜஷனோ வியூஸ் ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பர்ட் அவங்க கொடுத்த ஒப்பீனியன், இது என்னுடைய வியூ பாயிண்ட் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்டை பதிவு செய்யவும்.